சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்கள் இறக்காமல் அபராதம் இருக்கும் சுற்றறிக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களாக பொட்டலமாக வழங்க வேண்டும். அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்காமல் அபராதம் விதிக்கும் சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள், எடை தராசு மற்றும் நடமாட்ட பணியாளர்கள் வர வேண்டும். மேலும் பல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். தங்களுக்கென தனித்துறையை ஏற்படுத்தும் என திமுக தேர்தல் அறிக்கையின் 234வது வாக்குறுதியில் தெரிவித்திருந்தனர். ஆனால் 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4வது ஆண்டுகள் அடியெடுத்து வைத்தும் இதுவரை அதனை செயல்படுத்தவில்லை. அதே நேரத்தில் நுகர்வோர் வணிக கழகம் ஊழியர்கள் செய்யும் அதே வேலையை தான் நாங்களும் செய்கிறோம். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் ரூபாய் 80,000 வழங்குவது போல தங்களுக்கும் சம வேலை சம ஊதியம் அடிப்படையில் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது வலியுறுத்தப்பட்டது. பேட்டி திரு ஆறுமுகம், மாவட்ட தலைவர். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூர் மாநகரத்தில் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு குப்பா சிறப்பு தலைவர் அவர்கள் தலைமையிலும் ஆலோசனை கூட்டம் ஜெயச்சந்திர ராஜா மாநில தலைவர் அவர் தலைமையிலும் வழிகாட்டுதல் பேரிலும் இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் சங்கத்து மூலிமா. எதுக்காக என்னன்னா, இந்த ரேஷன் கடைக்கு வரும் பொருளை எங்களுக்கு எடை போட்டு தர்றதில்லை சரியா. நுகர்வோர் வாணிபத்திலிருந்து அது சரியான எங்களுக்கு இடையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஜன மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கும். ஒரு மூட்டைக்கு 4 கிலோ 3 கிலோ குறை ஏற்படுகிறது. அதனால் பொட்டலமாக வழங்கினா நல்லா இருக்குங்க. அது முதல்வருக்கு நாலேஜுக்கு கொண்டு போனோம். இதை ரெண்டாவது அபராத தொகை இப்போ அதிகமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு பாமாயில் பாக்கெட்டுக்கு 75 ரூபா இருந்தது, இப்போ 130 ரூபா ஆக்கியிருக்காங்க. அரிசி 25 ரூபா பழைய ரேட்டு, இப்போ 45 ரூபா கூடுதலாக ஆக்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது கோதுமை 25 ரூபா இருந்தது, இன்னைக்கு 45 ரூபா கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க. பருப்பு 75 ரூபா இருந்தது, இன்னைக்கு 110 ரூபா கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சர்க்கரையும் 25 ரூபா இருந்தது பழைய ரேட்டு, இப்போ 50 ரூபா ஆகிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் 25 ரூபா 15 ரூபா இருந்தது, இப்போ 50 ரூபா ஆகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பழைய புதிய சுற்றறிக்கையை ஆணையாளர் மூலமா இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மூலம் கண்டனம் தெரிவித்து கொள்கிறோம். அடுத்தபடியாக பலத்துறை அதிகாரிகள் கடைகளை ஆய்வு பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரே துறை ஆய்வு இருந்தால் போகிறோம், தனித்துறைன்னு எங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதி 234 தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இது 4 வருஷம், இப்போ 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் தொடங்குறாரு. இன்னும் வரைக்கும் அவர் அமல்படுத்தலை. அடுத்தபடியாக நுகர்வோர் வாணிபத்தில் ஒவ்வொரு ஆளும் 80,000 90,000 கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறாங்க. அதே வேலையை நாங்கள் தான் அதே அரிசியை நாங்களும் போடுறோம், அதே மிஷினில் கைராக வச்சு நாங்கள் வாங்குறோம். அவங்களுக்கு இந்த பாகுபாடு பார்க்குறாங்க பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக வேணுங்க. இது முதல்வர் நாலேஜுக்கு நாங்கள் கொண்டு போனோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.